கொள்கை எதிரின்றாங்க, பாயாசம்ன்றாங்க, பாசிசம்ன்றாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா எல்லாமே ஒன்றாயிட்டோன்றாங்க, மாறிட்டோன்றாங்க. இது என்ன? நல்லா இங்கேருந்து வாய் வந்து இதுவரையிலும் முளநீள இவ்வளோ நீட்டுக்கு பிரச்சாரத்தை பண்ணிவிட்டு மற்றும் பலர் மற்றும் சிலர் சொல்லிட்டு அந்த கட்சியை கொச்சைப்படுத்தி விட்டு இன்றைக்கி கடைசியில் அந்த கட்சியிலேருந்து வரவங்களை ஏற்றுக்கிறதுன்றது என்ன அரசியல் தான்? எடப்பாடி பழனிசாமி பேரை உச்சரிக்கலை, அவரை வந்து ஊழல்வாதி சொல்லலை, அவரை வந்து எதிர்த்து அரசியல் பேசலை. ஆனால் பண்ணுற துரோகம் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐ டு ஐ பார்க்குறது கிடையாது. ஏன்னா நான் உங்களை வந்து காலி பண்ண போகிறேன், உங்களுக்கு நான் உங்கள் கட்சியில் இருந்து தான் தூக்க போகிறேன், உங்கள் கட்சிக்கு நான் துரோகம் செய்ய போகிறேன், அதனால் நான் வந்து உங்களை வந்து கண்டுக்காத மாதிரி. பேபி இதை கண்டித்தார், பேபி நல்லவர், பேபி வல்லவர், ரைட்டு ஏற்றுக்கிறோம். பேபி இதற்கு என்ன பதில் சொல்கிறேன்? இந்த அவலத்துக்கு, இந்த கண்ணிய குறைவான விஷயத்துக்கு யாரும் இறந்து போயிட்டாங்களா இடைத்தேர்தல்? அமைச்சர் பதவி கொடுக்குறோம், பாசிச பாஜக வந்துவிடும் லைட்டாக சொன்னோன்னா ஜாலியாக வந்துட்டாங்க. நாளைக்கு வேறு எதனா பதவி கொடுத்தா இவங்கெல்லாம் ஏன் நம்மளை விட்டு போக மாட்டாங்க? அதனால் இவங்களை ஒண்டி நம்பக்கூடாது. இன்னும் 4-5 பேர் வந்தால் அவங்களே பிடிச்சி உள்ளே போடணும். விஜய் அவர்கள் விசிகாவையும் ஐயுஎம்எல்லையும் 100% நம்பலன்னு கூட எடுத்துக்கணும். பிரேமலதா விஜயகாந்த் கேட்டாங்க ஒரு கேள்வி, ஜோதிடர் பிடிக்கும்னா நீங்கள் வந்து ராஜகுருவா வீட்டில் வச்சுக்கோங்க, இந்த அரசாணையெல்லாம் போடாதீங்கன்னு. இதெல்லாம் நீங்கள் கண்டிச்சுட்டு அப்படியே அதெல்லாம் லைட்டாக இவ்வளோண்டு பேசிட்டு போயிடுவோம். ஊடகத்தை மூடிட்டா ஊர்வாயை மூடிட முடியுமா? இதே வேலையை தான் திமுக செஞ்சிச்சு. கடைசியில் என்ன ஆச்சு? கேமரா போட்டால் அதுக்கப்புறம் எடுப்பார் ஒரு ஓட்டம். உசைன் போல்ட்டிகிட்ட கூட அது பார்க்க முடியாது, சிறுத்தை செத்துது. போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். அண்ணாமலை இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் வேட்பாளராக நின்னாரு. 2 இடங்களுமே வெற்றி பெற்று இன்னைக்கு சிஎம்மாக இருக்காரு. 2ல் 1ஆன திருச்சி கிழக்கு வந்து ராஜினாமா பண்ணாரு. சரி, ஒரு இடத்துல தான் இடைத்தேர்தல் வரும்னு எதிர்பார்த்த நிலையில இன்னைக்கு 1, 2, 3, 4, 5 இடங்கள்ல இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படின்ற அந்த மாற்றத்தை பார்க்கிறோம். இன்னும் எத்தனை இடங்கள்ல அதிகரிக்க போகுதா அப்படின்ற ஐயமும் இருக்கு. இத்தனை இடங்கள்ல இடைத்தேர்தல் நடக்க இருக்குது அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? எதனால இந்த மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 5 சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட வேக்கன்சி, அதாவது சபாநாயகர் வந்து சொல்லிவிட்டார் வார்த்தை மூலமாக. பட் இன்னும் அரசு ஆணை, அதற்கு உண்டான தரவுகள் வந்து இன்னும் வெளிப்படையாக வரல. அது நோட்டிஃபை என்னைக்கு பண்ணுறாங்களோ கெசட்டில் இடைத்தேர்தல். மன்னார்குடியிலுமே இடைத்தேர்தல் வருவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. காரணம் என்னென்றால் அங்கே காமராஜ் அவர்கள் வந்து அமமுகனுடைய வேட்பாளராக நின்று அமமுக எம்எல்ஏவாக தேர்தல் ஆணையம் அவர் அமமுக எம்எல்ஏன்னு தான் சொல்லுது. ஆனால் அவர் வந்து இல்லைங்க நான் தாவேக்கா எம்எல்ஏவாக மாறிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இது கோர்ட்டுக்கு போகுது, இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு போகுதுன்னா எப்போ நீ எந்த கட்சி எம்எல்ஏ சொல்லுப்பா அப்படின்னு ஒரு சில கேள்விகள்லாம் வரும். அது ஒருவேளை சட்ட சிக்கலில் போகுதுன்னா அங்கேயுமே இடைத்தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு. அப்போ குறைந்தபட்சம் 5, இப்போதைக்கு 6 எதிர்பார்க்கலாம். இன்னும் எத்தனை பேருக்கு வந்து நாங்கள் மக்கள் பணி செஞ்சு தான் ஆகும், எங்களால் வந்து இருக்கிற கட்சியிலேருந்து சேவை செய்ய முடியாது, ஆளுங்கட்சியில் போய் சேவை செய்தால் தான் செய்ய முடியும் அப்படின்ற மனநிலையில் இருக்கிறாங்க. ஐயா விஜயபாஸ்கர் இன்னும் முடிவு எடுத்த மாதிரி தெரியல. ஆனால் அவர் வந்து தாவேக்கா கிட்ட போய் சேருவார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அப்போ அவர் வந்து விஜயபாஸ்கர், ஆமாம், விராலிமலை விஜயபாஸ்கர் அவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா, அவர் புதுக்கோட்டை சார்ந்தவர், அவர் போய் சேருவாருன்ற மாதிரி ஒரு பேசுபொருள். இன்னும் சிவி சண்முகம் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கலை. அதாவது இவங்கெல்லாம் ரெட்டைலையில் நின்று ஜெயித்தவங்க. ரெட்டலையை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு போய் தாவேக்கா சேருவாங்களா, இல்லை சேர்ந்துட்டு ஆவறது பார்த்துக்கலாம் அப்படின்னு போய் சேருவாங்களா, என்ன கதை தெரியல. அப்போ என் கணக்கு பிரகாரம் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 சட்டமன்ற இடைத்தேர்தல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது இது மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்தது கிடையாது. சமீபமாக ஒரு 25 வருஷம் வரலாறு எடுத்து பார்த்தாச்சு. இந்த மாதிரி வந்து தேர்தல் முடிந்த உடனே ராஜினாமா, தேர்தல் முடிந்த உடனே இடைத்தேர்தல் என்றது தமிழகம் பார்க்கல. எனக்கு முன்னாடி இருந்த செய்தி ஆசிரியர்கள், எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தவங்ககிட்டலாம் கூட நான் கேட்டேன், அவங்க எதனா பார்த்தாங்களான்னு. இந்த குதிரை பேர அரசியல் நடக்கும், ஆனால் இந்த மாதிரி உடனே வந்து நாங்கள் பார்த்தது கிடையாது. அதாவது ஒரு கட்சியில் இருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து தாவுவாங்க, அதுக்கு வந்து ஒரு காலகட்டம், ஒரு கெடு அது மாதிரிலாம் இருக்கும்.
ஆனால் உடனடியாக மாறுறது கொள்றதுன்றது இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த 20-30 நாட்களுக்கு ஆமாம் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ இது வந்து என்னென்னா தமிழக அரசியலில் இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, தவிர்த்திருக்கலாம். இது வந்து நாகரிகமான அரசியல்னு பார்த்தா சத்தியமாக நாகரிகமான அரசியல் கிடையாது. ஜனநாயகத்தில் இதுக்கு இடம் இருக்கா, இது அரசியல் சாசனம் இதை ஏற்றுக்குதா அப்படின்றது கோர்ட்டு முடிவு பண்ணும். கோர்ட்டு தான் இதில் சொல்லணும், யார் தவறு செஞ்சுருக்கிறாங்களா இல்லையா, இல்லை இது கரெக்டாக தான் போகுதா அப்படின்றது. சபாநாயகர் ஒரு முடிவெடுப்பார். சபாநாயகர் முடிவெடுக்கக்கூடியது அரசியல் அங்கீகாரத்துக்கும் அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர். ஒரு கட்சியினுடைய அங்கீகாரத்தினால தான் அவர் எம்எல்ஏ ஆகிறாரு. அதனால தான் அவர் வந்து சபாநாயகராக இருக்கிறார். அவர் வந்து ஒரு கரெக்டாக எடுப்பார் முடிவு அப்படின்றது, சட்டப்படி எடுப்பாரா அப்படின்றதெல்லாம் கோர்ட்டுக்கு போனால் தான் தெரியும். பொதுவாக சபாநாயகர்கள் வந்து அந்த ஆட்சியை காப்பாற்றுறது தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான கருத்து. இதை இன்னும் நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு வழக்கறிஞர் இருப்பார், ஒருத்தர் கொலை குற்றம் சாட்டப்பட்டவராக இருப்பார். ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவர் கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னால அவருக்கு வாதாடக்கூடாதுன்றது வழக்கறிஞர் தொழிலில் சொல்லித்தரதில்ல. உங்கள் கிளையண்ட்டுக்கு நீங்கள் ஒரு வழக்கறிஞராக எந்த அளவுக்கு அவங்கள பாதுகாக்கிறதுக்கு, இல்லை அவங்களுக்கு அவங்க தரப்பில் எதனா நியாயம் இருக்குமே ஆனால் அந்த நியாயத்துக்கு, இல்லை பாதிப்பை குறைக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்சதை சட்ட ரீதியாக என்ன பண்ண முடியும்னா பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு தொழில். அந்த தொழிலில் அது ஒரு சின்ன சரத்துங்க. அதே மாதிரி சபாநாயகராக இருக்கிறவர் வந்து ஒரு சைடு வந்து நியாயமான கேள்வி, எப்பா இந்த மாதிரி வந்து வேறு கட்சியில் நிற்கிறாங்க, ஓட்டு போடும்போது திட்டி பேசுகிறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க, கொள்கை எதிரின்றாங்க, பாயாசன்றாங்க, பாசிசன்றாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா எல்லாமே ஒன்றாயிட்டோன்றாங்க, மாறிட்டோன்றாங்க. இது என்ன, இது ஒன்றும் புரியலையே இந்த அரசியல், ஒரு வாரத்துக்கு ஒரு நிலைப்பாடாக இருக்கே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் சபாநாயகரை பொறுத்தவரை என்னென்னா, அவர் 100 விழுக்காடு தாவேகா தலைவரும் முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுப்பார். அதுதான் வந்து அவருக்கு அரசியல் தர்மம். மக்கள்கிட்ட பார்க்கும்போதோ கோர்ட்டு மூலயமா பார்க்கும்போதோ அது வந்து வேறு மாறுபடும். பார்வைக்கு அதாவது அவங்கவுங்க இடத்துல இருந்து அந்த பிரச்சனையை பார்க்குறதுன்னு இருக்குது. பார்க்கும்போது இது ஒரு இடியாப்ப சிக்கல். ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது ஒரு அருவருப்பான அரசியல். சொந்த காலில் நிற்கிறதுன்றது வேறு. அதனால தான் பொய்க்கால் குதிரை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்த்து, விஜயை பார்த்து சொல்கிறார், இது வந்து பொய்க்கால் குதிரை அரசு அப்படின்னு. இப்போ மாற்றம்னு சொல்கிறாரு, நீங்கள் அருவருப்பான அரசியல்னு சொல்கிறீங்க. அவர் மாற்றம்னு சொன்னது இந்த மாதிரி ஒரு அரசியலை கொண்டு வரதானா சார்? இல்லை, இது மாதிரினா அவர் சொல்லியிருக்க கூடாதுல்ல. அவர் சொன்ன மாற்றம் வந்து ஒரு அழகான மாற்றம், ஒரு கண்ணியமான ஒரு அரசு இருக்கும், அந்த மக்களோட ஆதரவோடு அந்த அரசு அமையும், நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஊழல் லஞ்சம் அதெல்லாம் ஒழிப்போம் அப்படின்றாங்க. இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்களை போய் சேர போகிறாங்க. அவர் குட்கா சம்மந்தப்பட்ட வழக்கில் வந்து அவர் மீது வந்து விசாரணையெல்லாம் இருந்துச்சு. அவர் வீட்லேயுமே ரைடு செய்யப்பட்டது. அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே அவர் அந்த மாதிரி ரைடெல்லாம் சந்தித்தவர். அப்போது அதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஊழல் கட்சி அதிமுகன்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து நல்லா இங்கேருந்து வாய் வந்து இதுவரையிலும் இவ்வளோ நீட்டுக்கு பிரச்சாரத்தை பண்ணிவிட்டு மற்றும் சிலர் சொல்லிட்டு அந்த கட்சியை கொச்சைப்படுத்தி விட்டு இன்றைக்கி கடைசியில் அந்த கட்சியிலேருந்து வரவங்களை ஏற்றுக்கிறதுன்றது என்ன அரசியல் தன்மை? ஒரு கொள்கை அப்படி சரி, உங்களுக்கு கொள்கை வேண்டாம், உங்களுக்கு வந்து ஒரே பிரச்சாரம் திமுக தீய சக்தி, ரைட்டு. அப்படி திமுக தீய சக்தினா நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், இன்றைக்கி திமுக அசுர பலத்தில் இருக்குது, இந்த ஆளுங்கட்சியை எதிர்க்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் ஒன்று திரளணும், நம்ம எல்லாம் வந்து அந்த குறைந்தபட்ச ஒரு விஷயத்தில் ஒற்றுமையாக இருந்து ஒரு கூட்டணி அமைச்சிருந்தால் கூட பரவாயில்ல. அடிப்படையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மீது ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு காழ்ப்புணர்ச்சி, இல்லை சொல்ல முடியாத ஒரு கடுப்பு இருக்குது. எதனால சார் அப்படி? அது தெரியலங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி பேரை உச்சரிக்கலை, அவரை வந்து ஊழல்வாதி சொல்லலை, அவரை வந்து எதிர்த்து அரசியல் பேசலை. ஆனால் பண்ணுற துரோகம் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தான். இல்லை அதிமுகன்னு வச்சுக்கலாம். எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு நபர், அதிமுக கட்சியை பார்த்தீங்கன்னா சிதைக்கிற வேலையோ இல்லை அந்த கட்சியை வந்து முடிக்கிற வேலையோ விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறார். அதான் இப்போதைக்கு நடந்து வந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மேபி திமுக எதிர்க்கிறதுக்கு ஒரு கட்சி வேணும். நம்மக்கிட்ட வந்து ஓரளவுக்கு தான் அந்த ஒரு தேர்தல் தாங்குற மாதிரி நம்ம இந்த ரீல்ஸு வைபெல்லாம் பண்ணி ஃபேஸ்புக்கெலாம் விட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு வந்து தொண்டர்கள் மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேணும்னா அது அதிமுகலேருந்து உருவிட்டோன்னா அந்த கட்சியை காலி பண்ணிட்டு அதையும் சேர்த்து இதையும் சேர்த்து அதிமுக ப்ளஸ் தாவேகா ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டா நம்ம வந்து திமுகவை எதிர்த்துட்டே இருக்கலாம். இன்னொன்று, திமுக இருந்தால் தான் நமக்கு லாபம். ஏன்னா திமுக குடும்ப அரசியல் பண்ணுவாங்க, எதனா தப்பு பண்ணுவாங்க, அவங்கள எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கும். இன்னொன்று, இதுவும் கரிஸ்மாட்டிக் பார்ட்டி, அதாவது அம்மையார் ஜெயலலிதா, எம்ஜிஆர் அந்த மாதிரி ரொம்ப கேள்விகள்லாம் கேட்காம அப்படியே கொஞ்சம் இருப்பாங்க, அதனால் நமக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மனநிலையில் அவர் பிளான் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐ டு ஐ பார்க்குறது கிடையாது.
ஏன்னா நான் உங்களை வந்து காலி பண்ண போகிறேன், உங்களுக்கு நான் உங்கள் கட்சியில் இருந்து தான் தூக்க போகிறேன், உங்கள் கட்சிக்கு நான் துரோகம் செய்ய போகிறேன், அதனால் நான் வந்து உங்களை வந்து கண்டுக்காத மாதிரி இருப்பேன். இல்ல ஆதவ் சொல்றாரு தாவேக்கா வந்து நல்லது பண்ணுன்ற நம்பிக்கையில தான் அதிமுகல இருந்து எல்லாரும் வராங்க, அந்த நம்பிக்கையை வந்து எங்க தலைவர் வந்து கொடுத்துருக்காரு, சரி தாவேக்கா வந்து புதிய அதிமுகவா இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. சரி, நீங்கள் நான் அவ்வளோலாம் சுற்றி வளைச்செல்லாம் பேசலை. ம். நான் என்ன சொல்கிறேன்னா, லாட்ரி வந்து குட்காவை பார்த்து ஆசைப்படுகிறது என்று நான் புரிந்து கொள்ளவா குறைந்தபட்சம். அதாவது இந்த நியாயமான அரசியல், நேர்மையான அரசியல்லாம் சம்மந்தப்பட்டவங்க பேசலாம், நீங்களாம் பேசுகிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 90% அதிமுக நிர்வாகி வரத்துக்கு தயாராக இருக்கிறாங்கன்றத ஏன் தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க? முன்னாள் அமைச்சர்கள் வரத்துக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. திமுக அமைச்சர்களே 2-3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் கூட வரத்துக்கு தயாராக இருக்காங்க, நீங்கள் பேசுனீங்க. அது நடந்துச்சா? அதில் என்ன உண்மை இருக்கா? அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி பெரும்பான்மைக்கு வேணுன்ற விஷயம் உங்களுக்கு இருக்குது. நாட்டு மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல், நாட்டு மக்கள் தேவைகளையோ இல்லை குறைகளையோ பூர்த்தி செய்யாமல் நீங்கள் பொழுதுக்கும் அதிமுக அரசியல் தானே பண்ணிகிட்டு இருக்கீங்க. போன பீரியடில் திமுகவும் இதே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நீங்களும் இதே தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதில் என்ன மாற்று இருக்குது? மேபி ஒருவேளை இப்போ விஜய் அவர்கள் நினைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு ஐயூஎம்எல் எடுத்துக்கோங்க. ஐயூஎம்எல் பார்த்திங்கன்னா 2004 எம்பி திமுக சார்பாக நின்று ஆகுறாங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. 2009 எம்பி சீட்டு கொடுக்குறாங்க, திருப்பி எம்பி ஆகுறாங்க. அப்புறம் 2006 வந்து 2 எம்எல்ஏ ஐயூஎம்எல்ல நின்று ஜெயிக்கிறாங்க. 2011 சீட்டு கொடுத்தப்போ 3 சீட்டுமே தோல்வி, மோசமான தோல்வி. 2021 3 சீட்டு கொடுக்குறாங்க, தோல்வி. அதுக்கப்புறமா வந்து 2026 2 சீட்டு இப்போ ஜெயித்தாங்க. இந்த 2021 தோக்குறாங்க இல்லைங்களா? அப்போ அதான் ஒரு தேர்தலில் தோக்கும் போது அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு வக்ஃப் போர்டு கமிட்டி சேர்மேன் போஸ்ட்டு கொடுக்குறாங்க ஐயூஎம்எலுக்கு. அதே காலகட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியும் ட்ராவல் பண்ணுது, வேறு சில முஸ்லீம் இயக்கங்களும் திமுகவோட ட்ராவல் பண்ணுது. ஆனால் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்தது யாருக்கு? லீகுக்கு தான், முஸ்லீம் லீக்குக்கு தான் கொடுத்து இவ்வளோ வருஷம் வச்சுருந்தாங்க. இன்னும் உதாரணமாக சொல்ல போனால் வாணியம்பாடியில் திமுகவே அழிஞ்சு போச்சு, முஸ்லீம் லீகுக்கே சீட்டு கொடுத்து 2006 வாணியம்பாடியில் திமுகன்றது இருக்குதா இல்லையான்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு கட்சிக்கு வந்து நான் அங்கே வந்து எம்எல்ஏ ஆகணும், அங்கேருந்து ஒருத்தர் அமைச்சர் ஆகணுன்றது ஒரு எண்ணோட்டமாக இருக்கும். முஸ்லீம் லீக்கு கொடுத்ததுனால நிறைய வாட்டி வாணியம்பாடி ஏடிஎம்கேவும் ஜெயிச்சிருக்கு. ஓகே, ஏன்னா ஏனியா ரெட்டலையான்னு வரும்போது ரெட்டலை, உதயசூரியனா ரெட்டலைன்னும் போது சண்டை, இது மாதிரிலாம் ஆயிருக்கு. இப்போது பல கோடிகள் செலவு பண்ணி கூட்டணி கட்சிகளோட வெற்றிக்கு திமுக வேலை பார்த்து. ஐயா ஆதவ் சொன்னார் இல்லையா, அந்த உண்மையை எடுத்துக்கும். திமுக 2000 3000 கொடுக்குறாங்க அப்படின்னு ஆதவ் சொன்ன உண்மையை எடுத்துக்கும். அப்போ அது உண்மைன்னா அந்த காசில் வாங்கி ஓட்டை போட்டு ஜெயிச்சுட்டு இப்போ திருப்பி போய் எதிர் கேம்பில் போய் நிற்கிறீங்க நீங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு தேர்தல் முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா நேற்று இன்று நாளைன்னு ஒரு ஐயா காதர் மைதீன் ஒரு கருத்து சொன்னாங்க. நேற்றும் நாங்கள் திமுகவோட தான், நாளைக்கும் நாங்கள் திமுகவை தான், என்றைக்கும் திமுக. அன்றைக்கி நான் என்ன சொன்னேன்னா, ஒரு சிறிய கட்சி, ஏணியில் நின்ன கட்சி, ஒரு கொள்கை, ஒரு கூட்டணி தர்மத்தை எப்படி பாதுகாக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். இப்போது அவங்களோட நிலைப்பாடு அவங்க மாற்றிக்கும் போது நான் அவங்களுக்கு ஆதரவாக அந்த நியாயத்தை பேசினதை நான் இப்போ பின்வாங்கணும்ல. நான் நீங்கள் வந்து சொன்ன சொல்லில் நிற்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி பேசுகிறேன் ஒரு பத்திரிக்கையாளராக. ஆனால் நீங்கள் சொல்ல சிக்காமல் நீங்கள் யூட்டர்ன் அடித்து போகும்போது ஒரு பத்திரிக்கையாளராக நான் அதை எப்படி பார்க்க முடியும்? எனக்கு வந்து ஒரு பத்திரிக்கையாளராக இதெல்லாம் வரலாறில் போகும்போது யார் எந்த கூட்டணியில் வேணால் நிற்கலாம். கூட்டணி தேர்தலுக்கு பிறகு மக்கள்கிட்ட சொல்லிட்டு கூட்டணியில் நிற்கிறீங்க, ஆனால் மக்கள்கிட்ட சொல்லாமல் கட்சி தாவறீங்க. அப்போ இதை வந்து ஒரு பத்திரிகையாளராக நம்ம வந்து அதை தோல் உறுத்தி காட்டணும் இல்லையா? இது எந்த ஒரு நியாயம் இது? அதே மாதிரி விசிகா ஏடிஎம்கேல கூட்டணி, திமுகவில் கூட்டணி, மாறி கூட்டணி இருந்து தான் கட்சி வளருது. கட்சி வளர்ந்து திமுக கூட இருந்தபோது தான் பானை சின்னத்துக்கு அங்கீகாரம் கட்சிக்கெல்லாம் எல்லாம் வருது. எல்லாம் வந்துட்டு இன்றைக்கி காவல்துறைக்கு ஆதரவாக வந்து ஐயா வன்னியரசு பேசுகிறார். போலீஸ்காரர்கள் சிரிக்கக்கூடாதா என்று கேட்குறாரு. யாரும் அவ்வளோ மோசமானலாம் இங்கே யாரும் இல்லை. சார்லி சாப்ளினை நேசிக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள் தான் இந்தியர்கள். நம்ம ஊரில் இன்னமும் டாம் அண்ட் ஜெர்ரி பார்க்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ சிரிப்பு நகைச்சுவை என்பது நமக்கு பிடிக்கும், அதெல்லாம் யாரும் அதெல்லாம் அப்படி சொல்லலை. பொருள் என்னன்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு பாலியல் சீண்டல், ஒரு குழந்தை இறந்து போயிருக்குது அப்படின்னு பேசும்போது அதை சென்சிட்டிவாக கேட்கும்போது சிரிக்கக்கூடாதா அப்படின்னா, நான் எனக்கு என்னென்னா, இந்த கடைசியாக ஒரு 10-15 வருஷத்தில் காவல்துறைக்கு விசிகா என்னைக்கு முட்டு கொடுத்துச்சின்னு நான் கேட்குறேன். எங்கன்னா ஒரு இடத்துல விசிகா காவல்துறை செய்கிறது சரி, நீங்கள் கூட்டணியில் இருந்த பொழுதும் சரி இல்லாத போதும் காவல்துறையை வந்து எதிர்த்து கடுமையாக பேசக்கூடிய ஒரு கட்சினா அது விசிகா. இன்றைக்கி
ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் போய் உட்காந்து அமைச்சரானவுடனே நீங்கள் பொதுவாக கேளுங்க. இப்போ அமைச்சரானதும் அந்த நிலைப்பாடை மாற்றிக்கிட்டாங்க. அதுதான் நிலைப்பாடை மாற்றிக்கிறாங்க. சேர்ந்துட்டு அமைதியாக இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ஐயுஎம்எல் போய் சேர்ந்துட்டு இப்போ ஐயா காதர் மைதீன் வந்து ஒரு பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்குறாங்க. திமுக அதிமுக பேசினது உண்மைதான். சரிங்க ஐயா, நீங்களும் விஜய் தரப்பும் பேசினீங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? அப்புறம் பேபி வந்து தலையிட்டார், கம்யூனிஸ்ட் கட்சி பேபி வந்து தலையிட்டு இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதே பேபி அதிமுகலேருந்து எம்எல்ஏக்களை குதிரை பேர் அரசியல் பண்ணி எடுக்க சொன்னாரா? அதுவும் சொல்லணும்ல. பேபி இதை கண்டித்தார், பேபி நல்லவர், பேபி வல்லவர், ரைட்டு ஏற்றுக்கிறோம். பேபி இதற்கு என்ன பதில் சொல்கிறார்? இந்த அவலத்துக்கு, இந்த கண்ணிய குறைவான விஷயத்துக்கு யாரா இறந்து போயிட்டாங்களா இடைத்தேர்தல் வரத்துக்கு? பொதுவாக ஒரு ஊரில் எப்படி இடைத்தேர்தல் வரும்? யாரா நட்டுக்கிட்டு நான்கு போயிட்டாங்கன்னா இடைத்தேர்தல் வரும். இல்லை ஒருவேளை எம்எல்ஏ பைத்தியம் ஆகிட்டார், புத்தி சுவாதீனம் இல்லை அப்படின்னா கூட அவர் ராஜினாமா பண்ணலாம். அது மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை எதுவுமே நடக்கலையே. இன்னொன்று, இந்த சைடு நியாயங்க. விஜய் சார் சைட்லேருந்து ஒரு நியாயத்தை பார்ப்போம். அவர் என்ன நினைப்பார்? இவ்வளோ வருஷமாக ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. 2001 2004லேருந்து 2026 வரலாம் ட்ராவல் பண்ண ஒரு கட்சியே அமைச்சர் பதவி கொடுக்குறோம், பாசிச பாஜக வந்து விட லைட்டாக சொன்னவொன்னே ஜாலியாக வந்துட்டாங்க. நாளைக்கு வேறு எதனா பதவி கொடுத்தா இவங்கெல்லாம் ஏன் நம்மளை விட்டு போக மாட்டாங்க? அதனால் இவங்கள ஒண்டி நம்பக்கூடாது. இன்னும் 4-5 பேர் வந்தால் அவங்களே பிடிச்சி உள்ளே போடணும். அதனால தான் இப்போ அதிமுகலேருந்து இப்போ தெரியுதா பிக்சர் மொத்தமாக? நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன். என் நிறுவனத்துக்கு தேவை மொத்தம் 3 தொழிலாளி. சிறப்பாக நடக்கும். அந்த 3 தொழிலாளியில் எனக்கு ஒரு தொழிலாளி மேலே சந்தேகமாக இருக்குது. இந்த தொழிலாளி எப்போ வேணால் வேறு கம்பெனியில் கூட காசு கொடுத்தா ஓடிடுவார் அப்படின்னு மாதிரி நான் என்ன பண்ணுவேன்? ரிசர்வுக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா எடுத்து வைப்பேன் நான் வேலைக்கு. அந்த ரிசர்வ் வேலை தான் இப்போ நடக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, விஜய் அவர்கள் விசிகாவையும் ஐயுஎம்எல்லையும் 100% நம்பலன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா உங்கள் நன்னடத்தை அப்படி இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்க? பாசிச பாஜக வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்க. சரி, போனீங்க, செஞ்சீங்க. அப்புறம் அவங்க என்ன நினச்சாங்க? இவங்களை வெறுமனே வெளில வச்சா ஓட்டாலும் ஓடிடுவாங்க, அதனால் இவங்களுக்கு அமைச்சரவை குத்து வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. நீங்களும் அதை அன்போடு பெற்றுக்கொண்டீர்கள். அதோடு முடியுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் செஞ்ச இந்த காரியத்தை நியாயப்படுத்துறதுக்கு இந்த அவர் அதை பண்ணார், இந்த இவர் இதை பண்ணார், இவர் இது திட்டம் போட்டார், அவர் அந்த திட்டத்துக்கு வழி வகுத்தார் அப்படின்றதெல்லாம் சொல்கிறீங்க. ரைட்டு, நான் அதை மறுக்கலை. ஆனால் அது நடக்கலை. நடக்கிறது என்ன? நடக்காததை பற்றி இவ்வளவு அரசியல் பேசிக்கிறீர்களே, நடக்கிறத பற்றி அரசியல் ஏன் பேச மாட்டேன்றீங்க? நீங்கள்லாம் என்ன மௌனமாக இருக்கீங்களா? குறைந்தபட்சம் திமுக அதிமுக ஊழல் கட்சி, அராஜக கட்சி எல்லாம் பேசியிருக்கிறோம், பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். நீங்களாம் நேர்மையாக தானே இருந்ததாக சொல்லிக்கிட்டீங்க. கண்ணியமிகு காகிதம் இல்லத்து வழியில் அரசியல் அங்கே அவங்க கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்க. ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, இல்லைங்க நம்ம இந்த மாதிரி போக வேணாம், நம்ம வந்து தோத்துட்டோம் இந்த தேர்தலில், மக்கள் முன்னாடி போய் நின்னோம், மக்கள் வந்து நம்ம கட்சி ஜெயிக்க வச்சுருக்காங்க, நம்ம கூட்டணி தோற்று போச்சு, நம்ம இது வந்து திமுக விட்டு போக வேணாம், நம்ம இப்படியே இருக்கலாம் அப்படின்னு. இது காகிதம் இல்லத்தோட கனவு அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறார் உள்ள. அதாவது அவர் பேரே கண்ணியமிகு காகிதம் இல்லத்து. காகிதம் இல்லத்து ஐயா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து அவங்க அஃபீஸுன்னு ஒரு பத்திரிகையாளர், இது செய்தி தொடர்பாளர், திமுகவில் இளைஞர், ரொம்ப வயசு கம்மி, மருத்துவர். அவரெல்லாம் வந்து முஸ்லீம் லீக் மேலே பயங்கர அனுதாபி. அவரால் பொறுக்க முடியல. அவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். கட்டுரை எழுதி அதில் ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்குறாரு. கண்ணியமிகு காகிதம் இல்லத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? காகிதம் இல்லத்து என்ன சொன்னார்? நம்ம ஒரு கூட்டணிக்கு உழைக்கணும், அந்த கூட்டணி ஜெயிக்கணும், மக்கள்கிட்ட சந்தித்து மக்களோட ஆதரவில் அந்த கூட்டணி ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த அரசபையில் ஐயுஎம்எல் அமைச்சராகணும்னு சொன்னார். இப்படியா சொன்னார்? ஒரு கூட்டணியில் நிற்கணும், அதுக்கப்புறம் அந்த கூட்டணி தோற்று போடும், ஜெயிக்கிற கூட்டணியோ இல்லை ஜெயிக்கிற கட்சியில் போய் சேர்ந்துட்டு அதில் போய் அமைச்சரவையில் இப்போ பண்ணணும்னு காகிதம் இல்லை சொன்னாரான்னு கேள்வி கேட்குறேன். கண்ணியத்துக்கும் உங்களுக்கும் எதனா சம்மந்தம் இருக்குன்னு அஃபீஸ் கேட்குறேன். இப்போ அஃபீஸ் கேட்குற இது, அஃபீஸை திமுக செய்தி தொடர்பாளர்னு விட்டுருங்க, அஃபீஸ் கேட்ட இந்த கேள்வி நியாயமாக இல்லையா? அப்போது ஒரு 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 நீங்களாம் வயது முதிர்வானவர்கள், உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எவ்வளோ பறக்கத்து இருந்திருக்கு, எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது, எம்பி ஆயிருக்கீங்க, எம்எல்ஏ ஆயிருக்கீங்க. நீங்கள் போய் முஸ்லீம் லீக் போய் சேர்ந்ததில் கூட நான் விமர்சனம் பண்ணல, முஸ்லீம் லீக் அமைச்சரானது கூட நான் வரவேற்று பேசியிருப்பேன். ஆனால் இப்போது அந்த அரசுக்கு ஆதரவாக முட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது, அறிக்கை கொடுக்கும்போது நீங்கள் பண்ணுறது அமைதியாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. போனீங்க, எம்எல்ஏ ஆனீங்க ஒரு கூட்டணியில், அது வேலைக்கு ஆகலை, வேறு இடத்துல வந்து வருது ஆஃபரு, போய் சேர்ந்துட்டிங்க, அமைதியாக இருங்க. இப்போ ஒரு கம்பெனியில் நான் வேலை செஞ்சேன். இப்போ மௌனமாக இருந்தாலும் விமர்சனம் வராதா? ஏன் மௌனமாக இருக்காங்க? வாய் மக்கள் பணி இருக்குதுங்க, செய்கிறாங்க.
வாணியம்பாடியில் தேவை இருக்குது, பாபநாசத்தில் தேவை இருக்குது, அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் மக்கள் பிரச்சனை இருக்குது, தனுஷ்கோடியில் மீனவர்கள் பிரச்சனை இருக்குது. அதில் நான் கவனம் செலுத்துகிறேங்க. இது அரசியல் வந்து இது தாவேகா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்லை, முதலமைச்சர்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு போயிடுங்க. பதிலே கிடையாது. பத்திரிகையாளர் என்ன பண்ணுவோம், ஐயோ பா முதலமைச்சராக அவர் பேசவே மாட்டார்ப்பா, என்னப்பா இது கேள்வி கேட்டால் இவருனா இவர் இப்படி திருப்பி விட்டு போகிறாரு கூட போவாங்க இல்லையா. நீங்கள் செய்கிறதெல்லாம் எல்லாம் சரி போலவும் ஏதோ அதிமுகவும் திமுகவில் தான் மொத்த தப்பும் இருக்குன்ற போல் நீங்கள் இப்பயே சித்தரிக்கிறீங்க. லைனாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேட்டி கொடுக்குறீங்களா? நான் என்ன சொல்லேன்னா, நீங்கள் அந்த பேட்டியை கொடுங்க. அதே மாதிரி பேட்டி லீமா ரோஸும் அதிமுகவும் தாவேக்காவும் பேசுது சொன்னாங்களா? லீமா ரோஸு பத்திரிகையாளர்கிட்ட சொன்னாங்களா? அதுக்கு பிறகு என்ன நடந்தது அதையே சொல்ல மாட்டேன். சோஃபா ஒவ்வொரு வீட்டுக்கும் போச்சு, சோஃபா அரசியல் நடக்குது இல்லைன்ற அளவுக்கு பேசுகிறாங்க. டிடிவி தினகரன் கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிங்களா? இது வரல யாருன்னா பிரேமலதா விஜயகாந்த் கேட்டாங்க ஒரு கேள்வி, ஜோதிடர் பிடிக்கும்னா நீங்கள் வந்து ராஜகுருவா வீட்டில் வச்சுக்கோங்க, இந்த அரசாணையெல்லாம் போடாதீங்கன்னு. இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிஸ்டாக அப்படியே அதெல்லாம் லைட்டாக இவ்வளோண்டு பேசிட்டு போயிடுறது. என்ன விதமான அரசியல் இது? இதில் வந்து என்ன இருக்குது? நேற்று ஒரு செய்தி, புதிய தலைமுறை தொலைக்காட்சியை வந்து முடக்கிறதுக்கு உண்டான வேலைகள் நடக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, புதிய தலைமுறை என்ன தப்பு செஞ்சிச்சு? என்ன தப்பு செஞ்சாங்க? சட்டப்படி என்ன தப்பு செஞ்சு? ஒரு ஆட்சிக்கு எதிராக செய்தி போடணுன்றது நோக்கம் கிடையாது. மக்கள் தேவை இருக்குது, மக்கள் பிரச்சனை இருக்குது, பவர் கட் ஆகுது அப்படின்னா ஒரு செய்தி நிறுவனம் அதை வெளியிடணுமா வேணாமா? கண்டிப்பாக வெளியிடணும். போலீஸ் ஸ்டேஷனில் 4 பேரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, லாக்அப் டெத்தில் இறந்துடுறாங்க. அப்போ அந்த செய்தியை ஊடகம் வெளியிடணுமா வெளியிடணும்? ஊடகத்தோட வேலை என்னன்னா, மக்களுக்கு எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ இல்லை மக்கள் தேவை இருக்கோ இல்லை அரசியல் மோசமாக போகுதுன்னா அதை காட்டுறது தான் ஊடகம் வேலை. இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு இனிக்குது, நீங்கள் மேலே உட்காந்துருக்கீங்கன்றதுனால இதே திமுக வந்து இதே வேலையை புதிய தலைமுறைக்கு பண்ணாங்க. எப்போ தெரியுங்களா பண்ணாங்க? 4 வருஷம் கழிச்சு. எப்போ? 4 வருஷம் கழிச்சு. நீங்கள் ஆட்சிக்கு வந்து 4 வாரம் ஆகலை. அந்த புதிய தலைமுறைக்கு வயசு என்ன, அதோட பணி என்ன, உங்கள் கட்சியோட வளர்ச்சி என்ன, உங்கள் கட்சியோட வயசு என்ன, ஒரு ஊடகத்தை போய் இப்படி பிடிக்க போகிறீங்க. அது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்லேருந்து கிளியரன்ஸ் வாங்கினது, ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து கிளியர் பண்ணது, மத்திய அரசு பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்கிட்ட கிளியரன்ஸ் வாங்கி எதுவும் கஞ்சா வியாபாரம்லாம் பண்ணல, சாராயம் ஓட்டல, மணல் அல்ல, செய்தி நிறுவனம் என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு இதை நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இதெல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் வாங்க. செய்தி நிறுவனம் நல்ல செய்தி கொடுக்குதா கெட்ட செய்தி? போன பீரியட்லேயே திமுகவில் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க, அதை எதிர்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் திமுகவில் இருந்தப்போ என்ன பேசினாருன்னு. பத்திரிகையாளர் சந்திப்பில் நடந்த போராட்டத்தில் கலந்துக்கின வேணாம். இந்த மாதிரி விஷயங்களில் பொதுவான விஷயங்கள் பேச முடியலன்னு சொல்லிவிட்டு என் வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து ஒவ்வொரு வாட்டியும் பண்ணியிருக்கிறேன். நான் எனக்காக என்னை வந்து எந்த நிறுவனத்துலையும் என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சது கிடையாது. நிறுவனத்துக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வேலை செஞ்ச ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் நான் இன்றைக்கும் நேசிக்கிறவன். தாடலாம் தான் சத ஆடம். நான் வேலை செஞ்ச ஒவ்வொரு நிறுவனம் போகும்போது அந்த போர்டு பார்க்கும்போது அங்கே சாப்பிட்ருக்கேன் 3 வேலைன்ற அந்த மார்பு, அது என்ன சொல்கிறது, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது மேலே ஒரு கடமை இருக்குது. அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த நிறுவனத்துக்கு. நான் வேலை நிறைய நிறுவனத்தில் வேலை செஞ்சேன், ஒரு நிறுவனத்து மேலே இல்லை. ஆனால் நான் ஒவ்வொரு நிறுவனத்தில் வந்து வெளியில் வந்த காரணம் பார்த்திங்கன்னா, ஒரு சில அதிகாரிகளால் பிரச்சனை, நியாயமான விஷயத்தை பேச முடியுமோ முட்டுக்கட்டேன், அதனால் வெளியில் வந்திருக்கேன். இல்லை அங்கே வேலை செய்கிற தொழிலாளிகள் பிரச்சனையை கேட்கணும் பேசணுன்னா அவங்க கூட இருந்துட்டு அதை பண்ண முடியாது. அந்த மாதிரி காரணத்துக்காக வெளியில் வந்தவன். இப்போ இந்த புதிய தலைமுறை விஷயத்தில் நான் என்ன பண்ண முடியும்? நான் பேசணுமா பேசக்கூடாது? நான் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு பத்திரிகையாளர்களை அப்படி தள்ளுறீங்க? கஷ்டத்துக்கு எதுக்கு தள்ளுறீங்க? இப்போ ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் முடக்குறீங்க. இல்லை அந்த நிர்பந்தம் இப்போது தாவேக்காக்கு ஏன் வந்துச்சு? ஏன் வந்து முடக்கணும் தெரியல. பதறீங்க, இன்ஸ்டாவை பிளாக் பண்ணுறீங்க. இப்போது தாவேக்காவினரில் டிவிக்கு ஆதரவாளவங்க இல்லை இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் எவ்வளோ ஆபாசமான வார்த்தைகள் போட்டிருக்காங்க. என்னை பற்றியுமே பேசுகிறாங்க. நான் எனக்குன்னா ஒரு நாள் திருப்பி எதனா ஆபாசத்துக்கு ஆபாசம், வன்முறைக்கு வன்முறை நான் எடுத்துருக்கிறேன்னா என் மேலே கூட தப்பு இருக்கலாம்ல. நான் பேசுகிறது எல்லாம் 100% எனக்கு தெரியாமல் கூட நான் ஒரு விஷயத்தை இது ஒரு புஸ்தகத்தில் படிச்சிருப்பேன், இல்லை ஒருத்தர் என்கிட்ட தப்பாக சொல்லியிருப்பேன், அதை கூட நான் பேசியிருக்கலாம். யாரும் 100% இங்கே சரியாக இருக்குன்றதுக்குலாம் நான் போகல. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ் சமுதாயத்துக்கு கட்சி பாகுபாடு கொள்கையெல்லாம் விட்டுருங்க, நம்ம எல்லாம் அடிப்படையில் தமிழர்கள். இது மாதிரி பண்ணுறது என்ன விதம்? ஒருத்தரை முடக்கிறது, ஒருத்தரை குதிரை பேரம் பேசி இது பண்ணுறது, சேனலை மூடுறது, இன்ஸ்டா அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுறது, இது என்ன வேலை? இதை பிஜேபி பண்ணப்போ நான் பேசினவன். அப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு வரவேற்றீங்க. இன்றைக்கி இதுவும் நடக்குதுன்னு நான் சொல்லும்போது ஆனால் கோவப்படுறீங்க. அப்போ யார் மாறுறது?
யார் வார்த்தை மாறுறது, யார் தடம் மாறுறது, யார் சொல்லாடல்ல பிரச்சனை, சொன்னதை செய்யாமல் போகிறது யார்? நான் இங்கே எதனா மாறுறாங்கம்மா பத்திரிகையாளர்கள்? இல்லை குறைந்தபட்சம் நியாயமான விஷயங்கள் வைக்கிறவங்க யாருன்னா மாறுறாங்களா? ஊடகத்தை மூடிட்டா ஊர்வாயை மூடிட முடியுமா? இதே வேலையை தான் திமுக செஞ்சிச்சு. கடைசியில் என்னாச்சு? மோசமான தோல்வி. ஊடகத்தோட வாயை மூடுறதுனாலையோ எதிர் விமர்சனம் வைக்கிறதுனாலோ சரி. இப்போது திமுகவில் அதிமுகவில் கட்சிக்காரங்க பேசுகிறாங்க, ரைட்டா? அவங்க வாயெல்லாம் போய் மூடிக்கிட்டு இருப்பீங்களா? ஒவ்வொருத்தர் வாயிலையும் போய் பிளாஸ்டிக் போட்டு ஒட்டுவீங்களா? கிட்டத்தட்ட மேலே இருக்கிற சேனல், அது ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சேனல், ரெப்யூட்டேட்டட் சேனல். அந்த சேனலுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா சாதா சின்ன ஆளுக்கு என்ன பண்ணுவீங்க? யூடியூபரு, இன்ஃப்ளூயன்சரு. அப்போ உங்களை ஆதரவாக பேசினா வரவேற்பீங்க, உங்களை எதிர்த்து நியாயமான கேள்வி, மக்கள் சார்பாக கேள்வி கேட்டால் கூட பிளாக் பண்ண. ஒவ்வொரு வாட்டியுமா கோர்ட்டுக்கு போயிட்டு எங்கள் இன்ஸ்டாவை திருப்பி கொடுங்க, எங்கள் அக்கௌண்ட்டை இது பண்ணிட்டாங்க, அப்புறம் ரிப்போர்ட் அடிக்கிறது. அப்போ ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயத்த, கருத்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு விஷயத்த தாவேக்கா பண்ணுது. ஆனால் அவங்க சொல்லிட்டு வந்தது என்னன்னா, மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கேட்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான். அதாவது கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. மக்களோட பிரச்சனையை மக்களுக்கு பிரச்சனை இருக்குங்க, மக்களுக்கு தேவைகள் இருக்குது, அதை குறைகளை நிவர்த்தி செய்து மாற்றம் செய்கிறோன்னு தான் வந்தீங்க. அது வரையிலும் கரெக்டு, அது வரையிலும் சரியாக போச்சு. அப்போ கூட என் போன்றவர்களோட விமர்சனம் என்னவா இருந்ததுன்னா, மக்களை போய் சந்திக்காமல், மக்கள் பிரச்சனை தெரியாமல் அந்த வாக்குறுதியை கொடுக்குறீங்க. மக்களை போய் சந்திங்க, மக்கள்கிட்ட இன்னும் பழகுங்கன்னு தான் நம்ம சொன்னோம், வேறு எதுவும் சொல்லலை. இவர் மேலே லஞ்சம் இருக்குது, இவர் கருப்பு பணம் வச்சிருக்கிறாரு, அந்த மாதிரியெல்லாம் வரல. அதில் என்ன கேள்வி கேட்டேன்னா, ஆதவர்ஜுனா போன்றவர்களை வைத்துக்கொண்டு, குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை வைத்துக்கொண்டு, வழக்கு நிலுவையில் இருக்கிறவங்களை வைத்துக்கொண்டு எப்படி தூய்மையான அரசியல் கொண்டு வருவீங்கன்னு கேள்வி கேட்குறோம். அந்த கேள்வியில் எனக்கு தெரிஞ்சு எந்த தப்பும் இருக்கிற மாதிரி இல்லை. இது எல்லா கட்சியுமே இது கேட்ட கேள்வி தான், யார் மேலே புதுசாக கேட்கல. அப்போது சொன்னதுலேருந்து மாற்றி செய்கிறது யார்? மக்கள் பிரச்சனையை போய் கவனம் செலுத்தாமல் ஒரு கட்சியை உடைக்கிறது, வேறு யாருன்னா எதனா கருத்து போட்டாங்கன்னா அவங்களோட அந்த கமெண்ட்டை திட்டி போடுறது, இல்லை அவங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறது, இல்லை ஒரு யூடியூப் சேனல் அதை ரிப்போர்ட் பண்ணி அதை பிளாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது. ஏன் இதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள்? புதிய தலைமுறை பிளாக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு கரண்ட் பிரச்சனை இருக்குது, குப்பை சரியாக வர்றது கிடையாது, சொத்து வரி தண்ணி வரி ஏறி போயிருக்கு, 10 காசு சேமிக்க முடியல, கரண்ட் பில்லு ஏறுது, 200 யூனிட் தரானீங்க, பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் பிடிக்காம தாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லாமல் தாங்க உங்களுக்கு போட்டாங்க. இந்த யூடியூப்பில் வைப்பு பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக்கு, அது தொண்டர்கள் இல்லை, அது ரசிகர்கள் மனப்பான்மை, அது ஒரு சின்ன அங்கம். இல்லை மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்காக தான் டெல்லி பயணம் போயிருக்காருன்னு எடுத்துக்கலாமா சார்? அங்கே போய் பேசியிருக்காருன்னு. மக்கள் பிரச்சனை பேசுறதுக்காகலாம் டெல்லி போனாரும் சொல்லிக்கலாம். 4 பேஜ் 4 கோரிக்கை கிட்டத்தட்ட, அதுக்கு மேலே எனக்கு என்னமோ பெருசாலாம் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. ஒரு பிரதமர்கிட்ட தமிழகத்தினுடைய சைஸ் என்ன, 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 மாநகராட்சி இருக்குது, 6000 கிலோமீட்டருக்கு நமக்கு சாலைகள் மேம்படுத்த வேண்டியது இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மேலே கடற்கரை இருக்குது, மீனவர் பிரச்சனை இருக்குது, மாணவர் பிரச்சனை இருக்குது, கல்வியில் எந்த கொள்கை எடுத்துக்கிறதுன்ற பிரச்சனை இருக்குது, மொழி ரீதியாக ஒரு சில சின்ன சிக்கல் இருக்குது. சின்ன சிக்கல் தான் சொல்லுவோம், அது கூட தேவை கிடையாது. அதை தாண்டி நமக்கு வர வேண்டிய பணம் பாக்கி இருக்குது. தென்னக ரயில்வேக்கு பணம் வருது கிடையாது, சதன் ரயில்வேக்கு போதிய அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை, மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்காமல் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். பேரிடர் மேலாண்மையில் நமக்கு ஒதுக்கக்கூடிய பணம் என்பது ரொம்ப கம்மி. புயலோ மழையோ இல்லை, விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரத்தில் தட்டுப்பாடு இருக்குது, உரம் இன்னைக்கு கிடைக்கல, சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது, நாட்டில் வேலை வாய்ப்பு பிரச்சனையாக இருக்குது. இவ்வளோ இருக்கும்போது ஒரு 4 பாயிண்ட், பழைய பாயிண்ட் எதுன்னு போகிறீங்க? மேகதாது இங்கே இந்த நேரம் கர்நாடகா பார்டரில் ஒரு சின்ன போராட்டம் கூட பண்ணியிருக்கலாம் தாவேகா சார்பாக. யாரை கண்டித்து? கர்நாடகா காங்கிரஸை கண்டித்து. எப்போ நீங்கள் நட்பு பாராட்டிக்கங்க, கூட்டணி வச்சுக்கோங்க, நாட் அட் தி காஸ்ட் ஆஃப் காவேரி வாட்டர். மேகதாது அணை கட்டுவேன், தண்ணி வராது அப்படின்னா அந்த நட்புலாம் வந்துடல. இப்போது எதிரிக்கு எதிரி இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, கார்கேவும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் பேசியிருக்கிறாங்க. எதுக்காக? விஜய்க்காக. இப்போ இது முரண் இல்லையா? அதாவது திமுக அதிமுக பேசிச்சின்னீங்கல்ல, கார்கேவும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் என்ன பேசினாங்க, ராகுல் காந்தி கம்யூனிஸ்ட் தோழர்கள்ட்ட என்னென்ன பேசினார், கூட்டணி முறிஞ்ச அந்த காலகட்டத்திலலாம் பேசியிருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி செய்திகள்லாம் வரல. ஏன் ராகுல் காந்தி நேற்று விஜயை பார்க்கல? ஏன் அந்த மீட்டிங் போஸ்ட்பான் ஆச்சு? ஏன் அதெல்லாம் பேச மாட்டேன்? சிங்கப்பெண்ணு படை இன்றைக்கி தொடக்கணும். ஏன் இந்த மாதிரி முதல்வர் ஒரு தேதியில் ஒரு நிகழ்ச்சியை சொன்னார்னா, அன்றைக்கி பிரச்சாரம் பண்ணும் போதும் சரி, கட்சி தலைவராக இருந்தப்போ கேன்சல். அங்கே டெல்லியிலையுமே ஒரு பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட வேண்டியது, அதுவும் கேன்சல்.
நானா கேட்குறேன்னா, ஒரு முதலமைச்சர் அடிக்கடி நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணுறாரு. உங்களுக்கெல்லாம் அக்கறையே இல்லையா? ஒரு உடம்பு எதனா சுகம் இல்லையா? இல்லை மனசில் எதனா கஷ்டம் இருக்கா? இல்லை மனசில் தாங்க முடியாத பாரம் எதனா இருக்கா? அந்த மாதிரி கஷ்டத்தினால இப்படி இருக்காரா? இல்லை அவருக்கு எதனா மருத்துவ உதவி தேவைப்படுது? யாருன்னா கேட்க மாட்டீங்களா? கூட்டணியில் இருக்கிறீங்களா? எதிர்கட்சி கேட்டால் அவதூறுன்றீங்க. கூட்டணியில் இருந்தால் இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறீங்களா? இல்ல இந்த இதெல்லாம் கேட்க விஷயங்கள்லாம் மாட்டீங்களா? ரத்தாகி இருக்கு. பிளஸ் அங்க செய்தியாளர்கள் கேக்குறாங்க, அங்கேயுமே எதுவுமே பேசாம வராரு, செய்தியாளர்களே சந்திக்க மாட்டாரு. என்ன காரணம் சார்? தொடர்ந்து ரத்து பண்றாரு. இந்த செய்தியாளர்கள் பூரா வந்து திமுக கிட்டே அதிமுக கிட்ட நிறைய காசு வாங்குறாங்க. விலை போயிட்டாங்க. அதனால் விலை போனவங்ககிட்ட நாங்கள் பேசுறது கிடையாது. அதான் அங்கே சொல்கிறாரு பத்திரிகையாளர், கெஞ்சுறாங்க, சார் ப்ளீஸ் டோன்ட் பிரேக் த லெகசின்றாங்க. லெகசின்னா என்னென்னா ஒரு மரபு, ஒரு வரலாறு சார். தமிழ்நாட்டிலேருந்து அதாவது இது எப்படி வேலை செய்யுன்றதையும் நம்ம சொல்லுவேன். நான் மக்களுக்கு கொஞ்சம் புரியணும். ஒவ்வொரு நியூஸ் பேப்பரு, ஒவ்வொரு செய்தி நிறுவனமும், அச்சு ஊடகமோ இருக்கட்டும், காட்சி ஊடகம் இருக்கட்டும், டெல்லியில் வந்து நிருபரை போடுவாங்க. எதுக்கு டெல்லியில் நிருபர் போடுவாங்க? டெல்லியில் வேலை போகிறதுனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, வருமானம் வராது அங்கேருந்து. டெல்லியில் இருக்கிறவங்க யாரும் விளம்பரம் தர போகிறதில்ல. இப்போ டெல்லிக்கு வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு ரிப்போர்ட்ரு டெல்லியில் இருக்கிறாரு. இங்கே டெக்கன் கிரானிக்கல் ஆந்திராலையும் சென்னையிலையும் கடை தெரிஞ்சு வச்சுக்கிற டெக்கன் கிரானிக்கல் அங்கே ஒரு ரிப்போர்ட் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து தினத்தந்திக்கு அங்கே ஒரு நிருபர் போட்டிருக்கிறாங்க, தினமலருக்கு நிருபர் போட்டுருக்காங்கன்னா டெல்லியிலேருந்து விளம்பரம்லாம் வராது. இன்ஃபேக்ட் டெல்லியில் நிருபர் போனாலும் இந்த நிறுவனங்களுக்கு செலவு தான். என்னன்னா நாட்டு நலன் கருதி ஒரு பிரதமரும் முதலமைச்சரும் சந்திக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணி பட்டா போட்டு ஒரு பெரிய ஒரு கார்டன் சிட்டி வரும், 5000 ஏக்கரில் டெவலப் பண்ணுவோம், 10,000 கோடி வரும், உங்களுக்கு 5000 கோடி, யாரும் வியாபாரம் பேச போகிறதில்ல. நாட்டு மக்கள் பிரச்சனையை இவர் சொல்லுவார், தமிழ்நாட்டு பிரச்சனையை இவர் சொல்ல, அவர் கேட்க, அவர் ஒரு சில வார்த்தை சொல்ல, அதில் எதனா ஒரு நல்லது, ஒரு நம்பிக்கை, மக்களுக்கு அதனால் ஒரு விஷயம். இதுதான் அந்த சந்திப்போட சாராம்சம். ஒரு பத்திரிகை, அதாவது ஒரு பூ கொடுக்குறது, சால்வை போடுறதுன்னா அரை மணி நேரமாக பூ கொடுத்துனே நிற்பீங்க அப்படியே, இல்லை சால்வை 15 நிமிஷம் போட்டுனே இருப்பீங்களா? இவர் போட, அவர் போட, திருப்பி போட, மாற்றி போட 2 நிமிஷம் ஆக போகுது. வணக்கம், நமஸ்தே, சால்வை, பூ, புஸ்தகம், கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை டீ காஃபி கொடுத்தா குடிச்சிட்டு போகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 20-25 நிமிஷம், பொதுவாக அரை மணி நேரம் பேசுவாங்க. நம்ம சார் மின்னல் மாதிரி போகிறாரு, மின்னல் மாதிரி திருப்பி வந்துட்டார். வாப்பா மின்னல், வாமா மின்னல், சுசன் போகிறாரு, சுசன் வந்துட்டார். என்னடா போனவர் உடனே வந்துட்டார், நம்ம கேமரா கூட ரெடி பண்ணலையே, ஸ்டாண்டு கூட இன்னும் ட்ரைபாடு சரியாக வைக்கலையான்னு சொல்லிட்டு, ஐயா ஐயா சார் 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 ப்ளீஸ் சார் 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 சார். அப்புறமா தமிழில் பேசுகிறாங்க, ஒருத்தர் ஹிந்தியில் வேறு பின்னாடி இருந்து கத்திருக்கிறாரு. அவர் ஹிந்தி தெரியுமா தெரியாதுன்னு இவருக்கு தெரில. என்னென்னா எப்படியாச்சும், ஏன்னா விஜய் சார் வந்து டெல்லியிலையுமே ஃபேமஸ் ஆக்டர்ன்றதுனால ஒட்டுமொத்த இந்தியாவில் ஃபேமஸ். நான் கூட ஃபஸ்ட்டு நினச்சேன் தமிழ்நாட்டிலேருந்து போன பத்திரிகையாளர் தான் வந்தால் அந்த டெல்லியில் ஹிந்தி பேசக்கூடியவங்க இருப்பாங்களா, அவங்களுக்கும் அந்த விஷுவல் தேவை. அன்றைக்கி பொழப்பு அந்த பத்திரிகையாளர்களுக்கு இவர் ஒரு 2 லைனாக பேச, அவங்களுக்கு இன்னொன்று எப்பயுமே என்னென்னா டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இப்போ மெட்ராஸில் இருக்கிற பத்திரிகையாளர் கொஞ்சம் இது ஜாஸ்தி, எதுனா சொல்கிறது, திமிரு சொல்ல முடியாது. அது என்ன, அவங்களுக்கு வந்து ஒரு நாங்கள் வந்து பெரிய ஆள் அப்படின்ற ஒரு நினப்பு ஜாஸ்தி. அது ஏன்னா டெல்லியிலலாம் நாங்கள் இந்த மாதிரி தள்ளி நிகழ்லாம் நிற்க மாட்டோம், நாங்கள் அப்படி நிற்போம் கௌரவமாக. பார்லிமெண்ட்டு போகிறவங்க எங்களை வந்து பழிச்சிட்டு போங்க. முதலமைச்சர், அந்த அமைச்சர், இந்த அமைச்சர்லாம் டெல்லிக்காரங்க கேமரா போட்டால், பீஸ் டு கேமரா மைக்கு போட்டால் நின்று பேசுவாங்க. அப்படி இருந்தது. அதிலே மண்ணள்ளி போட்டு வந்துட்டார் யார், விஜய் சார். நாங்கள் சொன்னோம், ஐயா கேமரா போட்டோன்னா அதுக்கப்புறம் எடுப்பார் ஒரு ஓட்டம், உசைன் போல்ட்டுக்கிட்ட கூட அது பார்க்க முடியாது, சிறுத்தை செத்துது அந்த மாதிரி ஓடுவார் அப்படின்னு நானும் சொன்னேன். கேட்கலையே என் பேச்சை. அது எப்படி டெல்லியில் போடாப்பா, எலெக்ஷன் நேரத்துலேயே அவர் வந்து நாமினேஷன் பண்ணிட்டு வெளில வந்தப்போ பைட்டு கொடுக்காம போனவர். இதெல்லாம் பண்ண முடியும், உங்களால் கபடி போட்டுலாம் அவரை பிடிக்க முடியாதுன்றேன். அது கட்சியில் நான் சொன்னது தான் வெற்றி. ஆமாப்பா, அவர் கண்டுக்கவே இல்லை. என்ன பிஎம் கிட்ட பேசுனீங்கன்னு தான் கேட்டோம் நாங்கள், வேறு எதுவுமே கேட்கல. அவர் பாட்டு சர்றன்னு காரில் ஏறி போயிட்டாரு. நிறைய விஷயங்கள் இந்த நேர்காணலில் பேசிட்டோம். தொடர்ந்து நிறைய பேசவும் இருக்கும். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி. அண்ணமா இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.